உலகத்தில் உயரமான மலை எது உங்களுக்கு தெரியும், ஆழமான கடல் எது, நீளமான நதி எது எல்லாம் தெரியும். ஆனால் வீட்டில் கடலை பருப்பு எது, துவரம் பருப்பு எதுன்னு தெரியாது. இதுதான் எங்களுடைய பொது அறிவு. நம்மளை அப்படி தான் வளர்க்குறாங்க. நம்ம பையனுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு ஆசை கிடையாது. ஆனால் சமையல் கட்டுக்குள்ளே போனானாவே என்ன எப்போ பார்த்தாலும் பொட்ட பிள்ளையாட்ட சமையல் கட்டுக்குன்னு பொட்டுன்னு அம்மாவே தலையில் ஒரு கொட்டு கொட்டும். உங்களை பற்றி ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கு. அவர்கள் எதையும் முழுமையாக அறிந்து கொள்வதில் அக்கறையற்றவர்கள், பொறுமை இல்லாதவர்கள், படிக்க மாட்டாங்க, மேம்போக்கா இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த செல்போனுக்குள்ளேயே நோண்டிக்கிட்டே இருக்காங்க, புத்தகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேசுறத கேட்க மாட்டேன்றாங்க. நான் என்ன சொல்றேன், நான் பேசுறத கேட்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவசியம்னு இருந்தா நீங்க கேட்டுக்குவீங்க, அவ்வளவுதானே. அப்போ அவசியம்னு நீங்க உணர்ற மாதிரி நான் பேசினா கேட்பீங்க. நான் எனக்கு தோணுனதெல்லாம் பேசினா கேட்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்து? முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க படிச்ச காலத்துல உடனே அவங்க கிட்ட போய் பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி கேட்பாங்க. நாங்கள் படித்து டாக்டர் ஆகி இலவசமாக கிராமப்புறங்களில் சேவை செய்வோம்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்ச ஒரு டாக்டரை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க யாரையாவது பார்த்தானா சொல்லுங்க. அவங்க இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு அரிய பொருளாக இருக்கிறார்கள். அவங்க மாயமா இங்கே வைத்தியம் வந்துக்கிட்டு இருக்காங்க. புதுமை பித்தன் அவர் தான் சிறுகதையினுடைய, தமிழ் சிறுகதையினுடைய மிகப்பெரிய ஆளுமை அவர் தான். அவர்கிட்ட கேட்டாங்க புனைவுனா என்னன்னு கேட்டாங்க. புனைவுனா வேற ஒன்றும் கிடையாது, அது ஒட்ட புழுகுதல் அப்படின்னாரு. அதாவது உண்மையை ஒட்டி புழுகுவது, அவ்வளவுதான். இப்போ உண்மை என்று ஒன்று இருக்க வேண்டும், அதை ஒட்டி உங்களுக்கு எவ்வளவு சாமர்த்தியமா புழுக முடியுமோ புழுக வேண்டும். இந்த 22 23 வருஷமா உலகத்தை பார்க்குற நீங்க இந்த உலகத்தில் நடக்கிறத எல்லாத்த பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். சில பேர்கிட்ட நீங்க என்ன உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து அப்படின்னா, எனக்கு ஒரு கருத்து இல்லை சார், அதுதான் என் கருத்து அப்படிம்பாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி வருது, அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஸ்காலர்ஷிப் எல்லாம் இப்போ வர்றது இல்லையாம ப்ராப்பரா, அதை பத்தி எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. உங்க பேராசிரியர்கள்லாம் பென்ஷன் கிடையாதாம, அதை பத்தி அவரே கவலைப்படல சார், நான் ஏன் சார் கவலைப்படணும் என்று எதை பத்தியுமே கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அது ஒரு கருத்து. எதை பத்தியுமே கருத்து இல்லைங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. பகத்சிங் என்கிற இந்திய சமூகம் இதுவரை காணாத ஒரு அதி அற்புதமான ஒரு புரட்சியாளன், சிந்தனையாளன், எழுத்தாளன், படிப்பாளி. அவன் தன்னுடைய சொந்த சிந்தனையை செதுக்கி எழுதிய 4 புத்தகங்கள் யாராலும் படிக்கப்படாமலே எரிக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த செய்தியை படித்த நிமிடத்தில் நான் உண்மையில் நடுநடுங்கி போனேன். என்னால் மேற்கொண்டு அந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தை கூட படிக்க முடியாமல் ஒரு மனம் பேதலித்து போனது. புனைவின் சாத்தியங்கள் என்கிற தலைப்பில் மாணவர்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்தமைக்காக முனைவர் மாணிக்கராசு அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, புனைவின் சாத்தியங்கள் என்று சொல்லும்போது புனைவு என்றால் என்ன என்கிற ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்கிற யூகத்தின் அடிப்படையில் எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் புனைவுனா என்னன்னே முதல்ல சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பேசலாம். சாதாரணமாக மக்கள்கிட்ட அவன் வாயை திறந்தா பொய்யும் புனை சுருட்டுமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் உண்மையவே பேச மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பொய்னா என்ன, புனை சுருட்டுனா என்ன? பொய் வேற, புனை சுருட்டு வேறன்னு தெரியுது. ஆனால் ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ அந்த பொய்யும் புனை சுருட்டும்னா அது உண்மை அல்ல, அல்லது முழு உண்மை அல்ல, ஆனால் அது முழு பொய்யும் அல்ல. அப்போ புனைவுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புனைவு என்றால் உள்ளது உள்ளபடி சொல்வது அல்ல, அல்லது ஒன்றை பற்றிய வர்ணனை அல்ல, அல்லது ஒன்றை முழுமையாக கற்பனை செய்து சொல்வதும் அல்ல, நடைமுறையில் யதார்த்தத்தில் இருக்க போகிற ஒன்றை மையமாக வைத்துக்கொண்டு அதன் மீது நம்முடைய கற்பனையை ஓட விடுவதுதான் புனைவு. இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, நல்லா கதை படுறான் அப்படின்னு சொல்றோம். இந்த கதையை என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்றோம். என்னதான் கதையா இருந்தாலே நம்புற மாதிரி சொல்ல வேண்டாவா அப்படின்றோம். அப்ப இந்த புனைவு என்பதும் கதை என்பதும் ஒன்றுதான். நாம் புனைந்து சொல்வது, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றின் மீது அல்லது இருக்கக்கூடிய ஒன்றின் மீது நாம் சில விஷயங்களை புனைந்து சொல்வது. பொதுவாக எந்த ஒரு இலக்கிய படைப்பிற்குள்ளும் ஒரு இடம் இருக்கும், ஒரு காலம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்தில், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில்
வாழக்கூடிய அல்லது வாழ்ந்திருக்கக்கூடிய வாழப்போகிற மனிதர்களின் அனுபவங்கள், கனவுகள், கற்பனைகள், கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட மனித அனுபவங்கள் அதனோடு இடம்பெறும் போது அவை ஒரு இலக்கியம் என்கிற ஒன்றாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த இலக்கியத்துக்குள்ள கதை அல்லது புனைவு என்பது ஒரு வகமையாக இருக்கிறது. அந்த புனைவுக்குள் நான் எப்படி நுழைகிறேன் என்பதை சொன்னால் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற அல்லது படித்து கொண்டிருக்கின்ற அல்லது எழுதப் போகிற உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ எனக்கு ஒரு ஒரு சமீபத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சுக்கிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நிக்கு மகாதேவன் என்கிற ஒரு ஆய்வாளர், அந்த நிக்கு மகாதேவன் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவருடைய தலைமையிலான குழு பூமியிலிருந்து 1162 லட்சம் கோடி கிலோமீட்டர் பக்கத்தில், எவ்வளவு 1162 82 வச்சுக்கோங்க, அதில் என்ன ரொம்ப நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, 1162 லட்சம் கோடி கிலோமீட்டர் பக்கத்தில் பூமியை போன்று ஒரு கோள் இருக்கிறது. அது பூமியை போலவே உயிரினங்கள் வாழத்தகுந்த தன்மையோடு இருக்கிறது என்று அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் சொன்னதை நீங்க கவனிக்கணும். அதை தூரம்னு சொல்லல, ஒரு சொல் நமக்கு அப்படியே அதனுடைய தன்மையை மாற்றி போடுது. பக்கத்துலன்னு சொல்றாரு. அவ்வளோ பக்கத்தில் ஒரு பூமியை போன்றே ஒன்று இருக்கிறது. அது உயிரினங்கள் வாழத்தகுந்த இடமாகவும் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, அந்த தூரத்தை, அவர் கண்டுபிடித்த தூரத்தை வைத்து கொண்டேன். இங்கிருந்து அவ்வளோ பக்கத்தில் ஒரு கோள் இயங்கி கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கிருந்து நிக்கு மகாதேவன் பூமியிலிருந்து அதை கண்டுபிடித்ததற்கு மாறாக, நிக்கு மகாதேவன் இங்கு ஆய்வு செய்து கொண்டிருப்பதைப் போலவே அந்த கிரகத்திலிருந்து ஒருவர் பூமியை ஆய்வு செய்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு கதையை நான் எழுதுறேன். அப்போ அது எதை தூண்டுச்சு அப்படின்னா, இது பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொன்று பூமியை போலவே இருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமி, காலையில் கூட முத்துக்கந்தனும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம், நீங்கள் கடவுளாக இருந்தால் செவ்வாய் கிரகத்தை எப்படி படைப்பீர்கள் என்று ஒரு போட்டி நடந்தது என்று சொன்னார். அப்போ நமக்கு இன்னொரு கிரகம் கிடைக்கிறது பூமியை போல அப்படின்றா, அதுவும் பூமி மாதிரியே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அதனால பயன்? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்று இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பூமியை, அதில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை போல நம்ம சுரண்டி தின்னாச்சு, மனித உழைப்பை சுரண்டி தின்னாச்சு, மனித அறிவை சுரண்டி தின்னாச்சு. இனிமேல் அங்கே திங்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இதே மாதிரி மீண்டும் ஒரு பரப்பு கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா அதையும் இது மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் இப்படி ஒரு அழிவுக்கு ஆளாகாத, சுரண்டலுக்கு ஆளாகாத ஒரு நிலமாக நான் அதை கற்பனை பண்ணேன். அப்போ இது பூமி என்றால் பூமியின் மறுதலையாக அல்லது பூமியினுடைய இன்னொரு எதிர் பரிணாமமாக அதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் மிபு என்று பெயர் வைத்தேன். பூமி என்பதை திருப்பி போட்டு மிபு என்று பெயர் வைத்து அங்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஆண் பெண் பாகுபாடு இங்கே இருக்கிற போல அங்கே இருக்காது. அங்கே எல்லாருமே சமமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஏராளமான உரிமைகள் இருக்கும். அங்கு யாரும் யாரையும் ஏமாற்றுவதோ சுரண்டுவதோ அவசியமற்ற ஒரு சமூக அமைப்பாக இருக்கும். இதையெல்லாம் அங்கே அவங்க ஏற்கனவே தங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த மிபு என்கிற இன்னொரு பூமியை அவர்கள் கட்டமைத்திருப்பார்கள். அவர்களுக்கு பூமியை பற்றி ஆய்வின் மூலமாக தெரிய வந்த உடனேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா, பூமியை உற்று கவனித்த போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தப்பித்தவறி அவர்களில் யாரும் நம் பகுதிக்கு வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற பதட்டம் அவர்களை தொற்றிக்கொள்கிறது. அந்த பதட்டத்தின் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உடனடியாக அந்த தங்களுடைய வாழ்விடமான அந்த கோளை சுற்றிலும் முள்வேலி பதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப இந்த பூமியை அங்கிருந்து கண்டுபிடிச்சவர் சொல்றாரு,
இப்பதான் மனிதர்களை பார்த்தோம், அதுக்குள்ளேயே அவங்க புத்தி வந்து நம்ம வேலி போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் தலையில் அடித்துக் கொள்கிறார் என்று ஒரு கதை. இந்த கதையை எழுதுவதற்கு என்னை தூண்டிய அந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா நிக்கும் மகாதேவனுடைய அந்த கண்டுபிடிப்பு. இன்னொரு கதைக்குள்ள நான் போன விஷயத்த சொல்றேன். பகத்சிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, அவர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மகத்தான இளம் தலைவர். அதற்காகவே ஏறத்தாழ உங்களுடைய முதுகலை மாணவர்கள் வயதில் அவர் இருக்கிற போது தூக்கிலிடப்பட்டவர். லாகூரில் அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவராக இருந்தபோதே புரட்சிகரமான இயக்கங்களில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து அவரும் அவருடைய தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். இது நம்ம எல்லாருக்கும் விக்கிபீடியா தகவல் தெரியும். நமக்கு பாரதி புத்தகாலயம் என்கிற ஒரு புத்தக நிறுவனம் இருக்கிறது. அதனுடைய நண்பர்கள் புதிதாக பகத்சிங் பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்று எனக்கு படிக்க கொடுத்தார்கள். அது பகத்சிங்கினுடைய தோழராக இருந்த சிவவர்மா என்பவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டு போகிறேன் பேருந்தில் போகிற போது. அந்த புத்தகத்தை வாசிக்கிற போது ஒரு இடத்தில் அந்த முன்னுரையிலேயே என்னால் மேற்கொண்டு படிக்க முடியாமல் நான் திணறும் இடம் ஒன்று வருகிறது. அது என்ன என்றால், பகத்சிங் உங்களுக்கு தெரியும், அவருடைய சிறை குறிப்புகள் புத்தகம் வெளியாகியிருக்கிறது. அவர் சிறையில் தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்பாக கூட படித்து கொண்டிருந்தவர். அந்த அளவுக்கு மிக தீவிரமான விரிவான வாசிப்பு அனுபவம் உள்ளவர். தான் படித்ததை எல்லாம் குறிப்புகளாக தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தவர். அவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்பது எனக்கு இந்த நான் கையிலே வைத்திருந்த அந்த புத்தகத்தில் சிவவர்மா எழுதிய முன்னுரையை படிக்கிற போது தான் எனக்கு தெரியும். அந்த முன்னுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், சிறையில் இருக்கும்போது பகத்சிங் 4 நூல்களை எழுதியிருந்தார். அந்த 4 நூல்களையும் சிறைக்குள் அவ்வப்போது வந்து போகிற ஒரு தொழில்முறை குற்றவாளி, ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க, கேட்டால் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாமியா வீட்டுக்கு போயிட்டு வர்ற ஒரு குற்றவாளி. ஏன்னா அவங்க தான் போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, உறவாக இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே கண்காணிப்பு அதிகமாக இருக்காது. அதனால் ஒரு தொழில்முறை குற்றவாளியாக அடிக்கடி சிறைக்கு சென்று வரக்கூடிய ஒருவர் மூலமாக பகத்சிங் அந்த 4 நூல்களையும் வெளியே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழி லஜ்ஜாவதி என்கிற ஒரு தோழியை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த நூல்கள் அவரிடமிருந்து இன்னொருவர் கைக்கு போகிறது. நீங்கள் பத்திரமாக வைத்திருங்கள், எங்களுடைய வீடுகளை எல்லாம் ரகசிய போலீசார் உளவறிந்து வந்து சோதனையிடக்கூடும், நீங்கள் பத்திரமாக வையுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார். அதை வாங்கி வைத்திருந்த அந்த நண்பர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே தங்களுடைய வீடு சோதனைப்படும் என்று இடப்படும் என்று பயந்து போய் நம்மிடம் கொடுத்திருக்கிறீர்களா என்றால், ஒருவேளை நம்முடைய வீட்டை சோதனை செய்தால் போலீஸிடம் பிடிபட்டால் நாம் என்ன கதிக்கு ஆளாவோமோ என்ற பயத்தில் அந்த 4 புத்தகங்களையும் பயத்தில் எரித்து விட்டார். பகத்சிங் என்கிற இந்திய சமூகம் இதுவரை காணாத ஒரு அதி அற்புதமான ஒரு புரட்சியாளன், சிந்தனையாளன், எழுத்தாளன், படிப்பாளி. அவன் தன்னுடைய சொந்த சிந்தனையை செதுக்கி எழுதிய 4 புத்தகங்கள் யாராலும் படிக்கப்படாமலே எரிக்கப்பட்டு விட்டது என்கிற அந்த செய்தியை படித்த நிமிடத்தில் நான் உண்மையில் நடுநடுங்கி போனேன். என்னால் மேற்கொண்டு அந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தை கூட படிக்க முடியாமல் ஒரு மனம் பேதலித்து போனது. நான் வந்து புத்தகத்தை மூடி வச்சுட்டு இந்த 4 புத்தகத்தில் பகத்சிங் என்னெல்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் யோசித்து கொண்டிருக்கிற போதே எனக்கு புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த நண்பர் நாகராஜனும் சிராஜும் என்னை தொலைபேசியில் அழைக்கிறார்கள். நான் அவர்களிடம் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நான் படித்து ஆரம்பித்தேன், இதில் இந்த வரி வந்தவுடனே என்னால் மேற்கொண்டு படிக்க முடியாத மாதிரி நான் கலங்கி போய் நிற்கிறேன். பகத்சிங் எழுதிய புத்தகத்தை யாருமே படிக்காமல் எரித்து விட்டார்களே என்கிற ஆதங்கம் என்னை வாட்டுகிறது. இந்த நிமிடத்தில் யாராவது ஒருவர் வந்து ரொம்ப கவலைப்படாதவா, என்கிட்ட அந்த புத்தகத்தோட காப்பி இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். நினச்சி பார்க்கவே பரவசமாக இருக்குது. ஆனால் அப்படி யாரும் வரமாட்டாங்கன்றது மிகப்பெரிய கவலையாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் அந்த ட்ராவலில் யோசிச்சிட்டே வரேன், பகத்சிங் அந்த 4 புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிட்டே வரேன். யோசிக்க எனக்கு ஒன்றும் பிடிபடலை. பிடிபடாத ஒரு சூழலில் என்ன யோசிச்சேன்னா,
பகத்சிங்கினால் எழுதப்பட்டு யாராலும் படிக்கப்படாத அந்த 4 புத்தகத்தையும் நானே எழுதுவது என்று முடிவெடுத்தேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க கூட எழுதலாம் தானே? நீங்க தான் இப்ப பகத்சிங். நீங்க ஒரு தூக்கு மேடைக்கு போகக்கூடிய கைதி. உங்கள் வாழ்நாள் எண்ணப்படுகிறது. வாழ்நாள் இல்ல, வாழும் நேரம் எண்ணப்படுகிறது. அது நொடியா நிமிடமா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க எழுதுவதாக இருந்தால் அந்த 4 புத்தகங்களை எதில் எழுதுவீர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எழுதுவீங்கல்ல. அதே மாதிரி நான் வரலாற்றின் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நான் பயன்படுத்திக் கொண்டேன். என்ன, அவர் 4 புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த 4 புத்தகம் எரிக்கப்பட்டு விட்டது. அது இப்போது யாரிடமும் இல்லை. எனக்கு ரூட் கிளியர். அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்னா, அந்த 4 புத்தகம் எரிக்கப்பட்டு விட்டது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த உண்மை. ஆனால் அந்த புத்தகத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்பது எனக்கு மட்டும் தெரியும். சரி, அந்த புத்தகத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு தெரிஞ்ச பின்னாடி நான் அவரை உருவாக்க வேண்டியிருக்கிறது. பிறகு அந்த 4 புத்தகமும் என்ன மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பகத்சிங்க்கு பல மொழிகள் தெரியும். அவருக்கு பஞ்சாபி தெரியும், ஹிந்தி தெரியும், உருது தெரியும், ஆங்கிலம் தெரியும், இப்படி பல மொழிகள் தெரியும். அதனால பகத்சிங் அந்த 4 புத்தகங்களையும் 4 மொழிகளில் எழுதினார் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிக்கிட்டேன். பிறகு அந்த புத்தகம் வெளியே கொண்டு வரப்பட்ட வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை யார் யாரிடம் சொல்லுவது? பகத்சிங்கினுடைய தோழி ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க கையில தானே அந்த புத்தகம் வந்து சேருது. அந்த சேர்ந்த அந்த புத்தகத்தை பற்றி அதனுடைய ஒரு நகலை நான் என்னுடைய கைப்பட எழுதி என்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்கிறேன் என்று மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி சொல்லுகிறாள். யாருகிட்ட சொல்றான்னா, உங்களை போன்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்லூரி மாணவி, ஒரு பல்கலைக்கழகம் மெகருனிசா என்கிற ஒரு பெண், அவகிட்ட சொல்றா, அந்த புத்தகத்தினுடைய ஒரு நகல் என்னிடம் இருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதே, நான் தருகிறேன் என்று தருகிறாள். இப்ப பாருங்க, என்னுடைய கதைக்குள்ள ஒரு இடம் வந்துருச்சு. அந்த இடம் எது அப்படின்னா, ஒரு இடம் சுதந்திர போராட்ட காலத்து இந்தியா, இன்னொரு இடம் சுதந்திரம் அடைந்த பிறகு பகத்சிங்கோடு வாழ்ந்த நினைவுகளோடு பகத்சிங் கொடுத்து போன அந்த ஆற்றல் மிகுந்த வீரத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் குழு, பகத்சிங் கொடுத்த புத்தகத்தின் பிரதியை வாங்கி வைத்து ஒரு அவருடைய தோழி, இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு களம் உருவாகிறது, ஒரு இடம் உருவாகிறது. காலத்தை பொறுத்தவரையிலும் பகத்சிங் வாழ்ந்த காலம், பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட காலம், அதற்கு பிறகு பகத்சிங்குடைய நினைவுகளோடு இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் காலம் என்று இந்த 3 காலங்கள் எனக்கு கிடைக்கின்றன. இதில் வரக்கூடிய மனிதர்கள் அல்லது கதாபாத்திரங்கள், ஒரு கதைக்குள் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்று வருகிற போது அதில் பகத்சிங்கே ஒரு கதாபாத்திரமாக, முதன்மை கதாபாத்திரமாக வருகிறார். பகத்சிங் தலைமறைவு காலத்தில் இருக்கிற போது அவருடைய பெயர் ரஞ்சித். ஸோ கதையினுடைய கதாநாயகனாக முதன்மை பாத்திரமாக ரஞ்சித் என்கிற முதன்மை பாத்திரம் வருகிறது. அந்த முதன்மை பாத்திரம் எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கதையை நடத்தி சென்றது என்பது அந்த கதைக்குள்ள வருது. இதுல ரொம்ப அதை எழுதும்போது எனக்கே நான் புதிதாக கண்டடைந்த விஷயம் என்னவென்றால், அவ்வாறு எழுதி செல்லும் போது பகத்சிங்கை பற்றிய இன்னும் கூடுதலான தகவல்களை நான் படிக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு பகத்சிங்கை எவ்வளவு தெரியுமா அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். விக்கிபீடியாவில் இருக்குது, நம்முடைய பாடப்புத்தகத்தில் அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்குதான்னு தெரியாது. இப்போ பாடப்புத்தகத்தில் கொஞ்சம் படித்தது, கூடுதலாக 1-2 சின்ன சின்ன புத்தகங்களை படித்தது. இவ்வளோதான் பகத்சிங்கை பற்றி தெரியும். அப்போ பகத்சிங்கை இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை பற்றிய ஒரு கதையை எழுத முடியாது. அப்போ அந்த கதையை எழுதுறதுக்கு நான் பகத்சிங்கை பற்றி கூடுதலாக படிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும் பகத்சிங்கை எதுக்காக தூக்கில போட்டாங்கன்னு. அவர் எதுக்காக தூக்கில போட்டாங்கன்னா, பகத்சிங் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தலைவரை சாண்டர்ஸ் என்கிற ஒரு காவல் அதிகாரி தாக்கி அவர் இறந்து போனார். அதற்கு பழிவாங்குவதற்காக பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் அந்த போலீஸ் அதிகாரியை சுட்டு கொன்றார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதற்காக மார்ச் மாதம் 23ஆம் தேதி இவர்கள் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு என்கிற மூவரும் தூக்கிலிடப்பட்டார்கள் என்று நமக்கு தகவல் தெரியும். ஆனால் இந்த வரலாற்றை நாம் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக தேடி படிக்கிற போது கிடைத்த கூடுதல் தகவல் என்னென்றால்,
உண்மையில் அவர்கள் தூக்கிலிட்டு சாகடிக்கப்படவில்லை. அவர்கள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். தூக்கில் ஏற்றப்பட்டு கழுத்து நரம்பை உடைத்து, கழுத்தெலும்பை உடைத்து விட்டு, அன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்த ஆங்கிலேய அதிகாரி, அவரிடம் இருந்த சாண்டர்ஸனுடைய மாமனார், அவர் அந்த கவர்னர் மாளிகையில் வேலை செய்கிறார். கவர்னர் மாளிகை இப்படியெல்லாம் வேலை செய்யுமானா அது அப்பவும் அப்படி இருந்திருக்கு. அப்போ அங்கே கவர்னர் மாளிகைக்கு கொண்டு போயிருக்காங்க. கவர்னர் மாளிகையில் கொண்டு போய் அந்த கவர்னர் மாளிகையில் இருந்த சாண்டர்ஸனுடைய மாமனாரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து சாண்டர்ஸை சுட்டு கொன்றதற்கு பழிவாங்குவதற்காக பகத்சிங்கையும் அவருடைய 2 தோழர்களையும் தங்களுடைய ஆத்திரம் தீர மட்டும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள் என்று ஒரு தகவல் கூடுதலாக படிக்க வாய்த்தது. அந்த தகவலை நான் மீண்டும் தேடி போகிறேன். தேடி போகிற போது அப்போது இன்னொரு விஷயம் வருகிறது. இந்த விஷயத்தை, அதாவது தூக்கிலிடப்பட்ட பகத்சிங் என்று நமக்கு சொல்லப்பட்ட ஒரு உடலில் துப்பாக்கி குண்டுகள் எப்படி பாய்ந்திருந்த காயம் ஏற்படும் என்ற கேள்வி வரக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட இடத்தில் இந்த மூவரையும் புதைக்காமல் வேறு இடங்களிலே கொண்டு போய் புதைத்தார்கள் என்ற ஒரு தகவல் கூடுதலாக கிடைக்கிறது. இதையெல்லாம் பதிவு செய்தவராக யார் இருக்கிறார் என்றால், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் உளவாளி ஒருவருடைய பேரன் இப்போது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் லண்டனில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் தூக்கிலிடப்பட்டு கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு பிறகு பஞ்சாப் கவர்னருடைய மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சுட்டு கொல்லப்பட்டார்கள். சுட்டு கொல்லப்பட்ட பிறகு விறகு ஏற்றி கொண்டு போகிற ஒரு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போய் திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு மாறாக வேறொரு இடத்தில் வேறொரு நேரத்தில் அவர்கள் எரியூட்டப்பட்டார்கள் என்று ஒரு பிரிட்டிஷ் உளவாளி தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பேரன் இதையெல்லாம் ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். இந்த விவரமெல்லாம் தெரிந்த பிறகு என்னுடைய கதை இன்னும் விரிவடைகிறது. அது 1900களில் ஆரம்பித்து 2000 வரைக்குமாக அந்த கதை வேறு ஒரு காலகட்டத்தை எட்டுகிறது. இதை என்னுடைய சிறுகதைக்குள் இதையெல்லாம் இணைத்து என்னுடைய சிறுகதை கூடுதலான விஷயங்களோடு வெளியாகிறது. என்னுடைய சிறுகதையை படித்துவிட்டு நான் அந்த கதையை இரவாகி விடுவதாலேயே சூரியன் இல்லாமல் போய்விடுவதில்லை என்ற தலைப்பில், ஒரு நீண்ட தலைப்பிலான ஒரு கதையை இவ்வாறாக பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வைத்து எழுதி முடித்தேன். இப்படி நான் எழுதி முடித்த போது அதை படித்த ஒரு வாசகர், நான் இதிலே சொல்லியிருப்பதில் எந்த அளவுக்கு வரலாறு இருக்கிறது, எந்த அளவுக்கு புனைவு இருக்கிறது என்று தேடத் தொடங்கி இருக்கிறார். மோகனசுந்தரம் என்ற ஒரு நண்பர், அவர் இறந்து விட்டார். அப்படி தேடும்போது தான் அவருக்கு தெரிகிறது, நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்மைதான் என்று அவருக்கு தெரிய வருகிறது. இப்போ பாருங்க, நீங்கள் புனைவு அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் அதில் வரலாற்று உண்மை கலந்து வருகிறது. அப்போ அந்த வரலாற்று உண்மையை அவர் பின்தொடர்ந்து செல்லுகிற போது உண்மையில் நான் சொன்ன இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, பகத்சிங் எவ்வாறு உண்மையில் கொல்லப்பட்டார் என்ற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை லண்டனில் தேடி பிடித்து விட்டார். லண்டனில் தேடி பிடித்து, நீங்கள் வெளியிட்ட உங்கள் தாத்தாவின் டைரி குறிப்பு எங்களுக்கு நகல் வேண்டும் என்று அவரிடம் கேட்டு, அவர் எங்களிடம் இப்போது பிரதி தெரிந்து விட்டது, அடுத்த பதிப்பு வருகிற போது உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அடுத்த பதிப்பு வெளியிட்ட உடனே எங்களுக்கு 10 பிரதி அனுப்பி வைத்தார். ஸோ பகத்சிங்கை பற்றி வரலாற்றில் இதுவரைக்கும் தெரிந்த அல்லது இதுதான் உண்மையான பகத்சிங் வரலாறு என்று சொல்லப்பட்டதற்கு கூடுதலான ஒரு புதிய அத்தியாயத்தை என்னுடைய கதை கொண்டு வந்து சேர்த்தது. இது ரொம்ப தற்செயலான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் யாராவது எழுத வந்தீங்கனாலையும் கூட ரொம்ப தற்செயலாக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து தான் எழுத வருவீங்க. ரொம்ப திட்டமிட்டெல்லாம் ஒரு கதையை எழுத முடியாது. திட்டமிட்டு எழுத முடியாது. நீங்கள் இன்னைக்கு கிளாஸுக்கு லேட்டாக வரீங்க அல்லது கிளாஸுக்கு வர முடியல, உங்கள் ஐயா கேட்குறாரு ஏன் வரலன்னா, இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் பிளான் பண்ணியெல்லாம் போய் தயார் பண்ண முடியாது. அந்த நேரத்துக்கு ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஓபி அடித்தா அப்போ சமாளிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நம்பகத்தை உருவாக்கணும். இப்போ அதனால் ஒரு நம்ப தகுந்த மாதிரி புதுமை பித்தன் அவர் தான் சிறுகதையினுடைய, தமிழ் சிறுகதையினுடைய மிகப்பெரிய ஆளுமை அவர் தான். அவர்கிட்ட கேட்டாங்க புனைவுனா என்னன்னு கேட்டாங்க. புனைவுனா வேற ஒன்றும் கிடையாது, அது ஒட்ட புழுகுதல் அப்படின்னாரு. அதாவது உண்மையை ஒட்டி புழுகுவது, அவ்வளோதான். இப்போ உண்மை என்று ஒன்று இருக்க வேண்டும்.
அதை ஒட்டி உங்களுக்கு எவ்வளோ சாமர்த்தியமாக புழுக முடியுமோ புழுக வேண்டும். இந்த உண்மையை ஒட்டி புழுகுவது தான் புனைவு. இந்த புனைவு சிறுகதைகளாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், நீங்கள் பாடக்கூடிய பாடலாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் புனைந்து எழுத முடியும். ஆனாலும் பெரும்பாலும் நாம் புனைவு என்று சொன்னால், புனைவு என்பது கதை, சிறுகதை, நாவல், மொத்தத்தில் அது ஒரு கதை. இப்போ கதை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், கதை என்பது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கதைன்னு இப்போ உங்கள் மாணவர்கள் கூட செந்தலை குருவியில் எழுதின ஒரு கதையை பற்றி காலையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கார்த்திகை செல்வன் ஒரு தம்பி எழுதின கதையை பற்றி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அதில் அவர் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கிறார். அவருக்கு நாளாக நாளாக கண் பார்வை எப்படி குறைந்து அவர் படிப்பிலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொள்ளக்கூடியதாக அல்லது பொது விஷயங்களிலிருந்து தன்னை வெளியேற்றி கொள்ளக்கூடிய நிர்பந்தம் எப்படி உருவாகிறது என்று அவர் ஒரு கதையை எழுதியிருந்தார். அந்த கதையின் பெரும்பகுதி நம்பகத்தோடு இருக்கிறது. முடிவு மட்டும் அவர் அதுக்காக எதுவும் மெனக்கடாமல் இருக்கிறது. ஆனால் அது பெரும்பகுதியும் ஒரு உண்மைத்தன்மையை போல நம்மால், அவருக்கு அப்படி இருக்குதா என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு உண்மைத்தன்மையை போல அது எழுதப்பட்டது. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு கதை எழுதுகிறவராக அல்லது இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிறவராக, அது பேராசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், நாம் எல்லோருக்குமே ஒரு கதையை எழுத முடியும். முதல்ல நம்ம எல்லாராலையும் எழுத முடியுன்றதை நம்ம நம்பணும். ஏன் எழுத முடியும்னா நமக்கு எழுத படிக்க தெரியும். அப்புறம் கதை சொல்கிறதுக்கு எழுத படிக்க தெரியும்னு அவசியம் இல்லை. அது முக்கியமாக அண்டனை நீங்கள் அடிக்கோட்டிட்டு புரிய வேண்டியது. கதை சொல்வதற்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. அப்புறம் கதை கட்டாயமாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கதையை சொல்லாமல் ஒரு மனுஷன் கூட கிடையாது இது வரைக்கும். எல்லா மனிதர்களுமே ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போ என்ன, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால், நானும் உங்கள் சாரும் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கேருந்து நான் வர்றேன் அப்படின்னு உடனே, நான் அரூர்லேருந்து வர்றேன்னு உடனே அவர் உடனே எனக்கு பக்கத்தில் நான் பெண்ணாகரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு 2 பேரும் ஆரம்பித்தோம். இப்போ நான் என்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தேன், அவர் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பித்தேன். 2 பேரும் அப்போ அவர் ஒரு இங்கே எப்படி வந்தங்கிறத பற்றின எனக்கு தெரிய வேண்டிய அவசியமான விஷயத்தை மட்டும்தான் எனக்கு சொன்னார். ஒழிய எந்த பஸ்ஸில் ஏறினேன், பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காந்தேன், தனக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்க, பஸ்ஸு கண்டக்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவர் டிக்கெட்டை கிழிக்கும் போது எப்படி இதெல்லாம் சொல்லலை. அவர் எது சொன்னால் போதும் எனக்கு அவர் பெண்ணாகரத்திலிருந்து படித்து முடித்து எம்சிசிக்குள்ள ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக சேர்ந்ததுக்கான ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை எனக்கு சொல்லி முடிச்சிட்டார். ஒரு டீ குடிக்கிறதுக்கும் குறைவான நேரத்தில் எனக்கு சொல்லி முடிச்சிட்டார். அதே போல் நான் என்னுடைய கதையை சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ நீங்களும் உங்களுக்கு எழுத்தறிவே இல்லை, கற்பனை திறனே இல்லைன்னா கூட உங்களிடம் ஏராளமான கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகள் உங்களுடைய சொந்த அனுபவத்தின் பேரால் இருக்கலாம், நீங்கள் கேட்டு ரசித்த கதையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்ட கதையாக இருக்கலாம், நீங்கள் படித்த கதையாக இருக்கலாம், பார்த்த கதையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கதைகள் என்பது ஏற்கனவே தெரியும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 22, 23 வயசுனா 23 வருடமாக நீங்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 22, 23 வருஷமா உலகத்தை பார்க்குற நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறத எல்லாத்த பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். சில பேர்கிட்ட நீங்கள் என்ன, உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து அப்படின்னா, எனக்கு ஒரு கருத்தும் இல்லை சார், அதுதான் என் கருத்து அப்படிம்பாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி வருது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஸ்காலர்ஷிப் எல்லாம் இப்போ வர்றது இல்லையாம ப்ராப்பராக, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஃபீஸ் எல்லாம் அதிகரிக்குதாம, அதை பற்றி எனக்கு எதுவும் கருத்து இல்லை. உங்கள் பேராசிரியர்கள்லாம் பென்ஷன் கிடையாதாம, அதை பற்றி அவரே கவலைப்படல சார், நான் ஏன் சார் கவலைப்படணும் என்று எதை பற்றியுமே கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய அது ஒரு கருத்து. எதை பற்றியுமே கருத்து இல்லைங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அப்போ எல்லாற்றை பற்றியும் நமக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை நீங்கள் கூட குறைச்ச சொல்லுவீங்க. இப்போ நான் இன்னைக்கு இந்த காக்கா கதை நம்ம ரொம்ப வருஷமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம்ல, நமக்கு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காக்கா கதையை உங்கள் பாட்டி உங்ககிட்ட ஒரு ஊரில் ஒரு காக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட அடுத்த நாள் சொல்லும்போது நீங்கள் ஒரு ஊரில் ஒரு காக்கான்னு சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கண்ணங்கரேல்னு ஒரு காக்கான்னு சொல்லுவீங்க. ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவீங்க, கண்ணங்கரேல்னு ஒரு வார்த்தையை செய்வீங்க. அப்புறம் கண்ணங்கரேல்ன்ற வார்த்தை உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையை போடுவீங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே சும்மா நம்ம சார் டையட்ஸ் வந்தால் இருக்கும்ல அப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா நான் எழுதியிருந்தேன் ஒரு பெண்ணை பற்றி கருப்பு அப்படிங்கிறத எப்படி எழுதியிருந்தேன்னா,
அதாவது அடுப்பில் புழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சட்டியினுடைய மினுமினுப்பு இருக்குல்ல, எங்க சார் நாங்கெல்லாம் சட்டியை பார்த்தோம், எல்லாம் குக்கரோட சரி சார் அப்படின்னு. ஒரு சட்டி நீங்க அடுப்புல புழங்க புழங்க அதுல ஒரு மினுமினுப்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மினுமினுப்பு அந்த பொண்ணோட முகத்துல தெரிஞ்சதுன்னு எழுதுனேன். இப்போ நமக்கு வந்து என்னன்னா, பார்க்க பார்க்க நம்முடைய காட்சி வந்து நம்முடைய மனதுல விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ புனைவுங்கிறது போது நீங்க ஒரு நிலத்தை பற்றி நீங்க பார்க்குறீங்க. உங்களுடைய நிலப்பரப்பு என்ன? உங்களுடைய நிலப்பரப்பு பரந்த இந்த நாடு முழுவதும் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அல்லது பரந்த இந்த உலகத்தையே நீங்க பார்த்ததுக்கு வாய்ப்பு இல்லை, நானும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் காலேஜ் மேலே டெய்லி 1000 ஃப்ளைட்டு போனால் கூட நீங்கள் எத்தனை பேர் அதில் ஏறி போனீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் காலேஜ் நிலத்திலே ஒரு பகுதி ஏர்ஃபோர்ஸ் விட்டு இருந்தது இல்லை இப்போ. ஆனால் அதுக்காக வந்து உங்களெல்லாம் உங்கள் யாரையும் ஃப்ரீயாலாம் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க இல்லையா? அப்போ வந்து பரந்த இந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஒரு நிலப்பரப்பு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அந்த நிலப்பரப்பு நாம் பிறந்து வளர்ந்த வீடு, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தெருவு, நம்ம படிக்கக்கூடிய இடம், தொழில் பார்க்கக்கூடிய இடம், அன்றாடம் போய் வரக்கூடிய பல்வேறு பகுதிகள், இது எல்லாமே நமக்குள்ள ஒரு நிலப்பரப்பாக நம்முடைய மனதில் பதிந்திருக்கும். அப்புறம் வெறும் நிலப்பரப்பா அப்படின்னா வெறும் நிலப்பரப்பு கிடையாது. இந்த நிலப்பரப்பு என்பது செடி கொடிகள், தாவரங்கள் இல்லையா, புழு பூச்சி. இப்போ வந்து உங்கள் வளாகத்துக்குள்ள ஒரு 40 வகையான பாம்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் முத்துக்கந்தன் சார். ஒரு 40 வகையான பாம்பு, மான்கள் இருக்குது. நான் பார்த்தேன், தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்தில் மான்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, முள்ளம்பன்றி இருக்கு, நரிகள் இருக்கு. உங்கள் வளாகத்துக்குள்ள அப்போ வந்து ஒரு எம்சிசி கேம்பஸ் அப்படின்னா அந்த எம்சிசி கேம்பஸ்க்குள்ள உங்களுடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டியும் ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும் இல்லை, இந்த நிலப்பரப்புக்குள்ள வேற என்ன இருக்கு? இந்த நிலப்பரப்புக்குள்ள 465 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், இன்னும் பிற தாவரங்கள் இருக்கு, பல்வேறு ஜீவராசிகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய லேண்ட்ஸ்கேப். உங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது இதெல்லாம் தான். இது மட்டும்தானா அப்படின்னா, நீங்க உங்க வளாகத்துக்குள்ள வந்து போகக்கூடிய மனிதர்கள், உங்க வளாகம் எதிர்கொள்ளக்கூடிய காலநிலை மாற்றங்கள். நீங்க சென்னையில போனவரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க ஊர்ல யாரோ சூரியனுக்கு சுவிட்ச் போடாம விட்டாங்கப்பா, 4 நாளா வெயிலே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல வந்து வெயிலை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தது போய் 4 நாளா வெயிலே வரல, ஒரே குளிரா இருக்குன்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பருவநிலைகள் மாறுகிறது, இந்த காலநிலை மாற்றங்கள் நம்முடைய மைண்ட்ல பதிஞ்சு. பிறகு இந்த காலத்தினுடைய குழந்தைகள், நீங்களாம் யாரு? உங்களை எல்லாம் ஜென்சி தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் இப்போ சொல்றாங்க 2000க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் தான் ஹோமோ சேப்பியன்ஸ், 2000க்கு பின்னாடி பிறந்தவங்களாம் ஹோமோ டிஜிட்டல்ஸ் அப்படின்னு உங்கள் பேரையே மாத்துறாங்க. இப்போ நீங்களாம் ஹோமோ டிஜிட்டல்ஸ். இப்போ ஹோமோ டிஜிட்டல்ஸுக்கும் ஹோமோ சேப்பியன்ஸுக்கும், நான்லாம் உங்களுக்கு கற்காலத்து மனிதர்கள். நான்லாம் உங்கள் சாரு எல்லாமே நாங்களாம் கற்காலத்து மனிதர்கள். நீங்களாம் ஹோமோ டிஜிட்டல்ஸ். நீங்கள் ரொம்ப நவீனமானவங்களா இருக்கீங்க. இந்த நவீனமானவங்க உங்களுக்கு வந்து, நான் என்னுடைய 50 வயசில் பார்த்த இந்த செல்ஃபோனை நீங்கள் எப்போ பார்க்குறீங்க? ரொம்ப ஸ்கூல் டேஸில் பார்க்குறீங்க. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் இப்போ இருக்கிற குழந்தைங்க சாப்பாடு சாப்பிடவே வந்து, பால் குடிக்கவே வந்து செல்ஃபோனில் ரைம் போட்டால் தான் பால் குடிக்குது. அப்போது குழந்தைகள் வந்து இன்னும் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, வயிற்றில் இருக்கும்போதே சில 1000 சொற்களை குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய மூளைக்குள்ள 32 ஜிபி, சும்மா தொற்றுல கிடக்கிற ஒரு குழந்தைக்கு 32 ஜிபி டேட்டா வந்து சேருதுன்னு சொல்றாங்க. 32 ஜிபி டேட்டா சும்மாவே வந்து சேருது. இது இல்லாம நம்ம நோண்டுறது வழியா எத்தனை வருது? பொழுதும் வந்து சோசியல் மீடியாவில் நோண்டுறோம், நெட்டுக்குள்ள போய் எதையோ தேடுறோம், இது வழியா நம்மகிட்ட ஏராளமா வந்து சேருது. அப்போ நம்ம கூட பாருங்க வந்து நமக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏற்கனவே இருக்கு. இந்த காலநிலை, வெப்பம், குளிர், அப்புறம் வந்து மழையில நனையிறது, இது போன்ற பருவநிலை சார்ந்த உணர்வுகள் நம்மகிட்ட இருக்கு, ஞாபகங்கள் நம்மகிட்ட இருக்கு. அது போக நமக்கு இந்த காலத்தினுடைய வளர்ச்சி பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. இந்த காலத்தினுடைய வளர்ச்சியில பாருங்க, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து லைவ் போடுறாரு, நான் பேச பேச வேற யாரோ கேட்குறாங்க. அப்புறம் அவரு லைவ் கேட்டுட்டு, இதையெல்லாம் லைவ் போடுறீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையான்னு அங்கிருந்து ஒரு கமெண்ட் போடுறாரு. எல்லாமே உடனுக்குடனே நடக்குது. ஒரு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே உலகம் முழுவதும் அது போய் சேருகிறது. இப்ப இந்த நவீன மாற்றம், தகவல் தொழில்நுட்ப மாற்றம் வந்து உடனுக்குடனே நடக்குது. இப்ப இந்த காலம் பற்றிய அனுபவம் உங்களுக்கு வரும்போது, இந்த காலத்துல கதை எழுதுற ஒருத்தர் வந்து அவர் முன்னொரு காலத்தில் எழுத மாட்டார். முன்னொரு காலத்தில்னு அவர் யோசிச்சா கூட, அவரு கனவுல முன்னொரு காலங்கிறது எப்பவா இருக்கும்? அநேகமா 2010, 15 இருக்கும்.
காலம் ரொம்ப சுருக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர்கள் அல்லது ஆல்ஃபா தலைமுறையை சேர்ந்தவர்கள் அல்லது ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று உங்களுக்கு என்ன பெயர் வைத்தாலும் உங்களை பற்றி ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்கும். என்னன்னா, எனக்கு அது கிடையாது. என்ன இருக்குது உங்களை பற்றி? அவர்கள் எதையும் முழுமையாக அறிந்து கொள்வதில் அக்கறையற்றவர்கள், பொறுமை இல்லாதவர்கள், படிக்க மாட்டாங்க, மேம்போக்காக இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த செல்ஃபோனுக்குள்ளேயே நோண்டிக்கிட்டே இருக்காங்க, புத்தகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேசுகிறத கேட்க மாட்டேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுகிறத கேட்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவசியம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அவசியம்னு இருந்தால் நீங்கள் கேட்டுக்குவீங்க, அவ்வளோதானே. அப்போ அவசியம்னு நீங்கள் உணர்ற மாதிரி நான் பேசினா கேட்பீங்க. நான் எனக்கு தோணுனதெல்லாம் பேசினா கேட்கணும் உங்களுக்கு என்ன தலையெழுத்து? அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை, பட் இன்னைக்கு சாய்ஸஸ் அதிகமாக இருக்குது. நான் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு 8 செகண்டு நம்ம நம்ம இப்போ நம்ம டைம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய நேரம் என்பது 8 செகண்டு. ஒரு 8 செகண்ட் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு விஷயம் தெரியுது, நமக்கு பிடிச்சிருந்தா 9வது செகண்ட் அதை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்வைப் பண்ணிடுவோம். கிளாஸ் ரூமில் கூட அப்படி ஒரு சார் பாடம் நடத்துறாரு, அவர் நடத்துறது பிடிக்கல, ஸ்வைப் பண்ண முடியுது, அவர் நல்லா இருக்கும் நினைப்பீங்க தானே? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது பிடிக்கல, ஸ்வைப் பண்ணா இன்னொருத்தர் பேசினா நல்லா இருக்குன்னா நினைப்பீங்க தானே? இது ஒரு தகவல் தொழில்நுட்பம் நம்முடைய மன ஓட்டங்களை அது ஒரு கட்டமைக்குது. அப்போ கட்டமைக்கிறது மூலமாக தான், அதனால தான் என்னன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நிலையூன்றி பார்க்க மறுக்கிறீங்க. அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனையாக நான் உணரல, உங்களுடைய பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த காலத்தின் குழந்தைகள், இந்த காலம் உங்களுக்கு எதை வழங்கி இருக்கிறதோ அதை உள்வாங்கி கொண்டு வளரக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இந்த காலம் என்ன சொல்லி கொடுத்ததோ அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் ஒன்று வெளி உலகத்தில் இருக்கிறது, பெரியவங்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, எல்லா காலத்திலையும் உங்களை வயசில் இருக்கிறவங்களை பற்றி அடுத்த தலைமுறைக்கு இதே மாதிரி கவலை தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னை பற்றி எங்கள் அப்பா என்ன கவலைப்பட்டாரோ அதை பற்றி தான், அதே லெவலில் தான் உங்களை பற்றி உங்கள் அப்பா கவலைப்பட்டுருக்காரு. ஆனால் இந்த வயசில் இருக்கிற நீங்கள் தான் இந்த காலத்துக்கான இலக்கியத்தை எழுத போகிறீங்க, இந்த காலத்துக்கான சினிமாவை எடுக்க போகிறீங்க, இந்த காலத்துக்கான இந்த நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்க போகிறீங்க, இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களாக, இந்த காலத்துக்கு உண்டான தலைவர்களாக நீங்கள் தான் மேலிருந்து இந்த நாட்டை வழிநடத்த போகிறீங்க. அதனால் நீங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில் உண்மை ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் யோசிங்க. அப்போ நாம் இன்னைக்கு ஒரு கதை எழுதுறது அவசியமா அப்படின்னா, நிச்சயமாக நம்ம கதை எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கிறது எழுத. அந்த கதை ஏன் எழுதப்படணும் அல்லது ஏன் சொல்லப்படணும்னா, அந்த கதை என்று வந்து விட்டாவே அது சொல்வதற்கு தான். காலையில் எழுந்த உடனே எதுக்காக நம்ம மொபைல் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, யாரெல்லாம் என்ன கதை சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் தான். அப்படி தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லைன்னா நம்ம இதை பார்க்க போகிறது இல்லைல்ல. பஸ்ஸில் ஏறி நம்ம ஃப்ரெண்டை பார்த்த உடனே நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு உடனே ஆரம்பிக்கிறோம். அல்லது ஒரு கிளாஸை விட்டு வெளியில் வந்த உடனே நீ பாட்டுக்கு உள்ள கிளாஸில் மாங்குன்னு என்னமோ எழுதிட்டு இருந்த, என்ன நடந்துச்சு தெரியுமா பக்கத்துலன்னு உடனே சொல்ல ஆரம்பிக்கிறோம். கேண்டீனில் என்ன நடந்துச்சு தெரியுமா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு தெரியுமா, வெனிசுவேலாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா என்று நம்ம உடனே உள்ளூர் விஷயத்திலிருந்து உங்கள் சொந்த விஷயத்திலிருந்து உலகளாவிய விஷயத்தை எல்லாமே நாம் ஒரு கதையாக சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் கதை எழுத போகிறது கிடையாது, நீங்கள் ஏற்கனவே கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதையை ஒழுங்குபடுத்துவது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே கதைகள் இருக்கின்றன, அது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன, உங்களுக்கும் தெரிந்திருக்கின்றன. அந்த கதை 2 வகையாக இருக்கு. ஒன்று வாய்மொழி கதைகள், அது எழுதப்படாத கதைகள். அந்த எழுதப்படாத கதைகள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எழுதப்பட்ட கதைகள் என்று வந்தால் கூட உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்ட கதைகள் அனைத்துமே இன்னைக்கு படிக்க கிடைக்கிறது நமக்கு. அந்த கதையை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக ஒன்று தோணும், நம்ம ஏன் இது வரைக்கும் எழுதாமல் இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம ஏன் எழுதாமல் இருக்கிறோம்? நீங்கள் உலகினுடைய பல்வேறு மொழிகளில் குழந்தைகள் எழுதுகிறார்கள். குழந்தைக்கு என்ன சார் தெரியும், அது என்ன சார் எழுதுனா, குழந்தைக்கு என்ன தெரியுமோ அது அது எழுதுது. நான் என்ன கேட்குறேன், நமக்கும் எல்லாம் தெரியும் தானே, நாம் ஏன் எழுதாமல் இருக்கோம்? எழுதணுன்றது ஒரு அவசியமா சார்? எழுத்தாளர்ன்றது ஒரு முக்கியமான அடையாளமா சார் அப்படின்னா, நீங்களாம் தமிழ் துறை மாணவர்கள் தானே? சரி, தமிழ் துறையில் என்ன பண்ணுறீங்க? இலக்கியம் படிக்கிறீங்க. இலக்கியத்தை படிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க?
எல்லாருமே போய் முனைவர் பட்டம் வாங்கி எல்லாருமே போய் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஆயிருவீங்களா? இல்லை, நீங்கள் தான் தமிழ் மொழியை ஆளப் போகிறீர்கள். இலக்கியம் படித்தவங்க தானே தமிழ் மொழியினுடைய அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய எழுத்தை ஆளக்கூடிய நீங்கள் தான் பண்ண போறீங்க அதை. அப்போது நீங்கள் இன்னைக்கு ஒரு ஜென்சி தலைமுறை அல்லது ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்ற பெயரில் அலங்காரமாக இந்த பேரெல்லாம் இருக்குது, அதுவே நமக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குது அப்படின்னு நினச்சிக்க முடியாது. அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ காலேஜ் விட்டு வெளியில் போனீங்கன்னா ஒரு போட்டி நிறைந்த உலகத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த போட்டி நிறைந்த உலகத்தை போய் நீங்கள் சந்திக்கும் போது அந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளும் போது உங்களுடைய அடையாளம் எது என்கிற கேள்வி வருகிறது. அந்த அடையாளம் எது என்று வருகிற போது உங்கள் கையில் எல்லார் கையிலையும் ஒரு மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா? அதில் நீங்கள் எல்லாருமே அதிகபட்ச மதிப்பெண் என்னவோ அதை எடுத்துருக்க போறீங்க. எல்லார் கையிலையுமே அதிகபட்ச மதிப்பெண் உள்ள ஒரு தாள் கையில் வச்சுருக்க போறீங்க. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் +2 படிக்கும்போது +2 ரிசல்ட் வரும்போது முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் அப்படின்னு வந்து ஒரு 2 பேரோ 3 பேரோ வருவாங்க. இப்போ அவங்களே ஒரு பெரிய பட்டாளமாக நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் படித்த காலத்தில் உடனே அவங்ககிட்ட போய் பத்திரிகையாளர்களாக பேட்டி கேட்பாங்க. நாங்கள் படித்து டாக்டர் ஆகி இலவசமாக கிராமப்புறங்களில் சேவை செய்வோம்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்ச ஒரு டாக்டரை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாரையாவது பார்த்தானா சொல்லுங்கள். அவங்க வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு அரிய பொருளாக இருக்கிறார்கள். அவங்க மாயமாக இங்கே வைத்தியம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்னைக்கு வந்து முதல் மதிப்பெண் பெறுவது என்பதோ 100க்கு 100 பெறுவது என்பதோ மிக மிக அரிதாக இருந்த ஒன்று. இன்றைக்கு நாம இன்னைக்கு பல்வேறு கற்கும் வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் அதிகப்படியான மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களாக பலரும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய அடையாளம் எதுங்கும் போது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, கோல்டு மெடல் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, டிஸ்டிங்ஷன் வாங்கின ஸ்டூடெண்ட், இதெல்லாம் உங்க அடையாளம் கிடையாது. ஏன்னா இதே அடையாளத்தோட பல பேர் இருக்காங்க. அப்ப எது உங்களுடைய அடையாளம் என்று சொன்னால், நீங்க ஒரு மாணவராக முறை சார்ந்த கல்வியை படித்து நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் வழியாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டால் உங்களுடைய அதே அடையாளத்தில் உங்களை குளோன் பண்ண மாதிரி ஒரு கேம்பஸ் முழுக்க இருக்காங்க. அப்போ யார் நீங்க அப்படின்னு வரும்போது உங்களுடைய அடையாளம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமைகள், உங்களிடம் இருக்கக்கூடிய நுண் ஆற்றல்கள். அந்த தனித்திறமை நுண் ஆற்றல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனித்திறமை நுண் ஆற்றல் என்று வருகிற போது உங்களுடைய விளையாட்டு திறமை, உங்களுடைய மொழி ஆளுமை, வெளிப்படுத்தக்கூடிய தகவல் தொடர்பு ஆளுமை, ஒரு விஷயத்தை கற்பனை செய்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி போகக்கூடிய ஆளுமை, ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடியே வீச்சோடு சொல்லக்கூடிய திறன், இப்படி உங்களுடைய தனி ஆளுமை சார்ந்த உங்களுடைய உள்ள ஆற்றல் சார்ந்த அடையாளம்தான் இந்த உலகத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உதவப் போகிறது. அதில் மொழி சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு இலக்கிய அடையாளம் அல்லது எழுத்து அடையாளம் என்பது ஒரு பொருத்தமான அடையாளமாக இருக்கும் என்று உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நம்பித்தான் என்னை போன்ற எழுத்தாளர்களை உங்களிடம் பேச சொல்லுகிறார். உங்களை எத்தனை பேருக்கு எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள்லாம் எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள்லாம் எழுதுனா இப்போ நான் என்னுடைய ஊரின் வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறேன். உங்கள் சார் ஒருத்தர் சொன்னாங்க, நான் வந்து 9 நாவல் எங்கள் ஊரை பற்றி எழுதியிருக்கிறேன், என் வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவர் அவங்க ஊரை பற்றி எழுதியிருக்கிறார். அவங்க ஊரை பற்றி எழுதின கதையில் நீங்கள் இருப்பீங்களா? ஆண்களா எழுதுகிற கதையில் பெண்கள் இருப்பீங்களா? பெண்கள் எழுதுகிற கதையில் ஆண்கள் இருப்பீங்களா? இந்த ஆணு பொண்ணு எழுதுகிற கதையில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்து பெண் ஒரு நகரத்தினுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இடம் பெறுவா? ஒரு சென்னை பெருநகரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை பற்றிய கதையில் செம்மஞ்சேரியிலும் கண்ணகி நகரிலும் இருக்கக்கூடிய பெண் இடம் பெறுவாளா? செம்மஞ்சேரியும் கண்ணகி நகரும் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்ப நாம் நம்முடைய கதையை எழுதும் போது தான், நான் என் கதையை எழுதிட்டேன் அல்லது எழுதிக்கிட்டு இருக்கேன், போதுமான அளவுக்கு எழுதி முடிக்கல, நான் என் கதையை எழுதுறேன், நீங்க உங்க கதையை எழுதுறீங்க, அவர் கதையை எழுதுறாரு. இந்த கதை எல்லாமே சேரும்போது தான் நாம் தமிழ் நிலத்தின் கதையை ஆளாளுக்கு எழுதி நிறைவு செய்கிறோம் என்று அர்த்தம். இந்த கதையை ஆளாளுக்கு எழுதி நிறைவு செய்யும் போது என்ன நடக்கும்னா, அவருடைய வாழ்க்கையை எழுதும் போது நான் அதை படிக்கிறேன்,
நான் வாழக்கூடிய இதே காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே காலத்தில் இவர் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு தொடர்புடையது அல்லது தொடர்பில்லாமல் இருக்கிறது என்பதை பற்றி நான் யோசிப்பேன். அப்போ உங்க எல்லாருக்குமே மொழி நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே கதை சொல்ல தெரியும். உங்க கையில் இருக்கிற மொழியையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கதை சொல்லும் திறமையையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவத்தையும். எனக்கெல்லாம் என்ன சார் அனுபவம் இருக்குது? சல்மான் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, படிச்சவங்க இருக்கீங்களாங்க யாரும்? சல்மா பாடத்தில் இருக்கா? மொழி பாடத்தில் இருக்கு, ரைட். அவங்களுடைய நாவலை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். மனாமியங்கள்னு ஒரு நாவல், அவருடைய 2வது நாவல். அந்த நாவலில் அவங்க ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொன்ன விஷயத்த திரும்ப சொல்லி முடிப்பாங்க. அதாவது ஏற்கனவே படித்த மாதிரியே நமக்கு இருக்கும், ஏற்கனவே இதை தான் அங்கே எழுதிட்டாங்களேன்னு இருக்கும், ஆனால் மறுபடியும் அது வரும். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்ன நமக்கு உணர்த்த வராங்கன்னா, போன சாப்டரில் படித்ததை இந்த சாப்டரில் படிக்கிறதுக்கே உங்களுக்கு இம்மா நோவுத, நான் பிறந்ததுலேருந்து இதே மாதிரி தாண்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதை படித்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செக்குமாட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, அந்த செக்குமாட்டுத்தனமான வாழ்க்கையை அன்னாடம் வாழக்கூடிய ஒரு பெண் அதை பற்றி எழுதுகிற போது உங்களுக்கு சுவாரஸ்யம் வர்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை சொல்லி உங்களை கிளுகுழு போட்ட வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன நமக்கு உணர்த்த வராங்கன்னா, அன்னாட நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோன்னு நம்மகிட்ட உணர்த்துறாங்க. அப்போ அதை படித்த பின்னாடி தான் நமக்கு தெரியுது ஆண்கள் எவ்வளவு விதவிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்களுக்கு எவ்வளவு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது, ஆண்கள் எத்தனை புதிய நிலப்பரப்புகளுக்கு செல்லுகிறார்கள், எவ்வளவு புதிய மனிதர்களை பார்க்கிறார்கள் என்று அப்பதான் நமக்கு தெரியுது. அவங்க அதில் எழுதுவாங்க, ஒரு இள வீட்டுக்கு போனா எப்படி இருப்பீங்க? ஒரு இறப்பு நடந்து போச்சு, அந்த இடத்துக்கு போனா எப்படி இருப்பீங்க? பெரும்பாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி இருப்போம் இல்லையா? அமைதியா இருப்போம். இந்த இடத்துல சத்தமா பேசுறது அநாகரிகம் நினைச்சுக்குவாங்க, சிரிச்சா அநாகரிகம் நினைச்சுக்குவாங்கன்னு நினைப்பீங்க, இப்படிதானே இருப்பீங்க. ஆனா அவங்க நாவல்ல விவரிப்பாங்க, இள வீடுகளுக்கு போவாங்க பெண்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் இறந்தவருக்கு துக்கம் அனுஷ்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இத்தனை போன சாவுக்கு அப்புறம் இந்த சாவுல தான் இவங்களை பார்த்துருக்குறோம், மறுபடியும் யாரு செத்து நம்ம இவங்களை பார்க்க போறோம்னு தெரியல, அதனால கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்துல பேசிக்குவோன்னு சொல்லி இளவு வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து இவங்க துக்கத்தில் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்த பக்கம் பெண்கள் பூரா உட்காந்து அவங்களுக்குள்ள மெதுவாக குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சு, அப்புறம் மெதுவாக அப்படி ஒரு சின்ன சிரிப்பு சத்தம் கேட்கும், அப்புறம் கெக்கன்னு வாய் விட்டு சிரிச்சு அவங்க பாட்டுக்கு ஒரு இளவு வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய திருவிழாவில் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்க சந்திச்சது அவங்களுக்கு அவ்வளோ, அதாவது அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இது போன்று யாராவது இறந்து போனால் அந்த இறப்பு வீட்டில் தான் கிடைக்குது. அப்போ அந்த இறப்பு வீட்டுக்குள் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தாங்கள் போன சாவுக்கு பிறகு இப்போ சந்திக்கிற வரைக்கும் அவங்க மன ஓட்டங்கள், அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க கேள்விப்பட்ட செய்திகள், சிலரை பற்றிய கண்டனங்கள், விமர்சனங்கள், கேலி கிண்டல் அத்தனையும் அந்த இளவு வீட்டில் பேசி கக்கன்னு சிரிக்கிறாங்க. இங்க உட்காந்து சொல்றாங்க, சாவு வீட்டில் இருக்கிற மாதிரி நினைக்குதுங்களா பாருங்க அப்படின்னு இவங்க அங்கலாய்க்கிறாங்க. இதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சாவு வீடுன்னு நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட சித்திரம் இருக்குல்ல, அது நொறுங்கி போயிருது. அப்புறம் பெண்கள் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்பது எப்படி கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்குது அப்படின்னு நீங்க இன்னைக்கு சொல்லலாம். நாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ள நாங்களாம் எங்க வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ள வர்ற நீங்க, இங்க இருக்கிற நம்ம தம்பிங்க எல்லாருமே, நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு என்ன ஸ்பேஸ்? வீட்டுக்கு போன உடனே நமக்கு என்ன ஸ்பேஸ்? பறந்த இந்த உலகம் இருக்கு. நம்ம ஆம்பளை பையன் சமையல் கட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான், நான் உட்பட இல்லையா? ஏன்னா அங்கே போனால் அது ஆம்பளைக்கு இழுக்கு, சமையல் கட்டுக்கு போக மாட்டோம். உலகத்தில் உயரமான மலை எது எங்களுக்கு தெரியும், ஆழமான கடல் எது, நீளமான நதி எது எல்லாம் தெரியும். ஆனால் வீட்டில் கடலை பருப்பு எது துவரம் பருப்பு எதுன்னு தெரியாது.
இதுதான் எங்களுடைய பொது அறிவு. இதுதான் பொது அறிவு. நம்மளை அப்படிதான் வளர்க்குறாங்க. நம்ம பையனுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு ஆசை கிடையாது. ஆனால் சமையல் கட்டுக்குள்ளே போனானாவே என்ன எப்போ பார்த்தாலும் பொட்ட பிள்ளையாட்ட சமையல் கட்டுக்குன்னு பொட்டுன்னு அம்மாவே தலையில் ஒரு கொட்டு கொட்டும். இப்போ நம்ம வந்து திட்டமிட்டு பாகுபடுத்தி வளர்க்கப்படுறோம். இப்போ இந்த வளர்க்கப்படுற இந்த இந்த இதெல்லாம் நம்முடைய ஆள் மனசில் தங்கி அதுதான் பின்னாடி நம்மளாம் ஆம்பளை, நமக்கு மீசை இருக்குது. நான் அதனால தான் மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்னு எழுதுனேன் நாவல். இந்த 4 இருக்குல்ல, இது பூனைக்கு இருக்குது, கரப்பாம்பூச்சிக்கு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் உருட்டுவீங்க அப்படின்னு கேட்கணும்ல நம்ம. யார்கிட்ட உருட்டுவீங்க, எத்தனை நாளைக்கு உருட்டுவீங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை வந்து பெருசாக காட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற பாலினம் சார்ந்த ஆதிக்க உணர்வு, பொருளாதாரம் சார்ந்த இது ஆதிக்க உணர்வு, அப்புறம் சாதின்னு ஒன்று நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அவ்வளோ நேர்மையானவங்க. என்ன சாதின்னு ஒன்று நம்மகிட்ட இருக்கு. அது நம்மகிட்ட ஒரு வகையான ஆதிக்க உணர்வு உருவாக்கி இருக்கு. மதம் சார்ந்த ஒரு பாகுபாடு இருக்கு. ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு வந்து அது போன்ற பாகுபாடு உணர்வு இல்லாமல் இந்த வளாகம் உங்களை வளர்த்திருக்கலாம். ஆனால் பொதுவில் இன்னைக்கு மதம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. மத அடையாளம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு படித்துறையிலேயே இவங்கெல்லாம் வந்து குளிக்கக்கூடாதுன்னு மாத்துறான். ஒரு ஏரியாவில் வந்து குடியிருக்கிறது பிரச்சனையா இருக்குது. ஒரு இடத்துல வியாபாரம் செய்யறது பிரச்சனையா இருக்குது. மதம் வந்து அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையை நடந்துகிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் எழுத படிக்க தெரிந்த நாம் இதையெல்லாம் கண்ணுற்று பார்க்கிறோம். இலக்கியம் படிக்கிறோம். இந்த இலக்கியத்துல கடந்த காலத்தில் மனித சமூகம் எப்படி வாழ்ந்தது என்றை நாம் படிக்கிறோம். சமகாலத்தில் மனித சமூகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடந்த காலத்தை சங்க இலக்கியம் படிக்கிறோம்ல, சங்க இலக்கியத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சங்ககால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சங்க இலக்கியத்தை படித்து சங்க காலத்து வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம் என்றால் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் எழுதக்கூடிய ஒரு கதையை படித்து நான் 2026 எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எனக்கு அப்போ அது சொல்லணும்ல. இப்போ 2026ல் இருக்கக்கூடிய நீங்க தானே அதை எழுத முடியும். 2026ல் இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுதினால்தான் 2024ல் இந்தியா எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருந்தது, சென்னை எப்படி இருந்தது, MCC எப்படி இருந்தது, தமிழ் துறை எப்படி இருந்தது எனக்கு அப்பதான் தெரியும். இவ்வளவுதானா சார் விஷயம்? நான் தமிழ் துறையை எழுதி கிழிச்சிடறேன், இருங்க இன்னைக்கு போட்டு நார டார் எடுத்துறேன் அப்படின்னு. அதல்ல கதை என்பது. அதல்ல கதை என்பது மனித அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களை எழுதுவது. உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நீங்கள் எழுத வந்தால் அது உங்களுடைய காலத்தை, உங்களுடைய நிலத்தை, உங்களுடைய மனிதர்களை, உங்களுடைய அனுபவத்தை நிறைவு செய்யக்கூடியதாகவும் தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் இந்த இடத்தில் நிறுத்துகிறேன்.